வானொலி நாடக விழாவில் இன்று மிஸ்டர் எக்ஸ் நாடகம். எழுதியவர் லாரன்ஸ் பிரபாகர் அவர்கள். நடிப்பு கே.ஆர். செல்வராஜ், வி. தாசரதி, ராஜசேகர், ஆர். ரமேஷ் மற்றும் எஸ். ஜெயகீதா ஆகியோர். அமைப்பு கலையன்பன். மிஸ்டர் எக்ஸ் நாடகம். மினிஸ்டர் 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 வர்றாரு. விலகுங்க விலகுங்க, பழிவிடுங்க. வெல்கம் டு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர். வாங்க சார், உள்ள போலாம். ப்ளீஸ் கம் திஸ் வே. தேங்க் யூ சார். நீங்க நம்ம நாட்டுக்காக ரொம்ப சிறப்பா பங்களிச்சிட்டு வரீங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை மணிக்கு சேட்டலைட் லான்ச் பண்றோம்? எக்ஸாக்ட்டா 10 மணிக்கு நம்மளோட ராக்கெட் வானத்துல பாஞ்சிரும். குட். இவர் மிஸ்டர் எம்.கே. மிஸ்டர் முத்துகிருஷ்ணன். இந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜ் இவர்தான். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் அறிவியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு முயற்சி நடந்ததில்லை. நாளைக்கு நாம விண்ணில ஏவ இருக்கிற ராக்கெட் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி சார். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஸ்பெஷல்? நாம லான்ச் பண்ணிருக்கிற சேட்டலைட்ல ஹியூமன் பிரெயின் ஸ்கேனர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸா நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பீம் பண்ணிருக்கிறோம். இந்த நிமிஷம் நம்ம நாட்டு மக்கள் எதை பத்தி தீவிரமா சிந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த தகவலை அது நமக்கு துல்லியமா கொடுத்துரும். நல்லதுன்னா நிச்சயம் எங்க அரசாங்கம் துணை நிற்கும். உங்களுக்கு என்னோட சப்போர்ட் எப்பவுமே உண்டு. My dear friends, attention please. I am very glad. இது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தான். இந்த மகிழ்ச்சியான தருணத்துல என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். Thank you guys. Thank you all. Congrats. வாழ்த்துக்கள். எம்கே, அடுத்த கட்டம் எப்போ? I mean, செகண்ட் ஃபேஸ் எப்போ ஆரம்பிக்க போற? சார், நாசுக்கு அடுத்த வேலையில மாட்டி விடுறீங்களே சார். இந்த ராக்கெட் லான்ச் சேட்டலைட் ஏரியாவிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். அந்த ஸ்கேனர் ப்ராஜெக்டும் அதோட ஃபர்தர் ரிசர்ச்சும் பாதியிலேயே விட்டு வந்தேன் சார். அதை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும். அது எந்த லெவல்ல இருக்குன்னு கூட எனக்கு தெரியல சார். எஸ் அதானே இந்த ப்ராஜெக்டோட ஆணி வேற. அந்த ப்ராஜெக்ட டைம் பீயிங் இப்ப யாரு பாத்துக்கிறாங்க? நம்ம சிகே தான் சார். ஐயோ, அவனா? அவங்கிட்டயா கொடுத்த? சரியான வம்பு பிடிச்சவனாச்சே. என்கிட்ட வந்து, சார், எம்கேக்கு இந்த ப்ராஜெக்ட்ல போதுமான ஸ்கில் இல்ல, பேசாம எனக்கு அந்த பதவியை கொடுத்துருங்களேன்னு நேரடியா எங்கிட்டயே கேட்டான். மை காட், என்கிட்ட நெருங்கின நண்ப மாதிரி பேசிக்கிட்டு பழகிட்டு. அதானையா உலகம். உள்ளுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றையங்களை உதட்ட சுழிச்சு சிரிச்சு காட்டி நம்மள ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒளிச்சு வைக்கிறவன், கபட நாடகம் ஆடுறவன் எல்லாருடைய ஆட்டமும் இனிமே க்ளோஸ். நம்ம பிரெயின் ஸ்கேனர் துல்லியமா அவனுடைய நினைப்ப, எண்ணங்களை ஈஸியா காட்டி கொடுத்துரும் சார். இந்த மாதிரி ரெட்ட வேஷம் போடுறவனெல்லாம் ஒழிச்சிட்டோன்னு வெய்யே, அப்புறம் இருக்க போறது உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் நல்லவங்க மட்டும்தான். சார், எல்லாத்துக்கும் முதல்ல முக்கியமா நான் ஒரு வேலை செஞ்சாகணும் சார். ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் வீட்டோட இருக்க போறேன் சார். வர்றேன் இத வந்துட்டேன்.
மாப்ள வாங்க வாங்க வாங்க. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை மாப்ள. நேத்து இந்த ஸ்கார்ஃபை நீங்க வாங்கி கொடுத்தீங்களே, பியூட்டிஃபுல், எவ்வளவு சாஃப்டா இருக்குது. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே எப்பவும் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸ்கார்ஃபு, மஃப்ளர், கழுத்தை சுத்தி நான் வாங்கி கொடுத்தனா? ஆமா மாப்ள, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே அதுக்கப்புறமா ஒரு இருமல் இல்லையா? பாருங்களேன், எவ்வளவு அக்கறையா மாமனார்னு கூட பார்க்காம ஒரு தகப்பனார் மாதிரி என்ன நடத்துறீங்களே. அடாடாடாடா, உங்க அன்பே அன்பு மாப்ள. எஸ் எஸ் மாமா. ஆமா மாமா. ஆமா ஆமா மாப்ள, கேட்கணும்னு நினைச்சேன். மாலத்திய பியூட்டி பார்லர்ல டிராப் பண்ணிட்டு பையனை ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் சென்டர்ல பிக்கப் பண்ண போறதா சொன்னீங்களே. பையன் மதன் எங்க கீழே இருக்கான்? மாமா அது புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் சொன்னா மாலதிய பியூட்டி பார்லர்ல பிக்கப் பண்ணிட்டு மதன ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்ல இருந்து கூட்டு. ஓ, ஐ அம் சாரி. ரெண்டு பேரையும் டிராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க? கரெக்ட் கரெக்ட். வயசாயிடுச்சு இல்லையா, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப களைப்பா வந்திருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. மாமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் தான் வந்துட்டேன். ஹலோ, ஏபிசி பேங்க் தானே? என்னோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறமா என்னோட அக்கௌண்ட்ஸ்ல இருந்தான கொஞ்சம் செலவுங்களை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் சார். ஒரு நிமிஷம் அதான் நோட் பண்ணிக்கிறேன். என்னது, ஷாப்பிங் 25,000 ரூபாயா? ஸ்போர்ட்ஸ் கிளப் அட்மிஷனு 14,850. இது எந்த கார்டுல இருந்து பேமெண்ட் ஆயிருக்குங்க? என்னோட ஒய்ஃபோட சப்ளிமெண்டரி கார்டுல இருந்தா இல்ல அக்கவுண்ட்ல இருந்தா? என்னோட கார்டுல இருந்தா. நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, சில டீடைல்ஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சு வைங்களேன். ஐ வில் கோ த்ரூ இட். ஐ வில் கம் பேக் டு யூ. கொஞ்சம் இமீடியட்டா எனக்கு உங்க ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சு வச்சிருங்க சார். அப்புறம் சார், வேற ஒன்றும் இல்லை, நான் ஏடிஎம் யூஸ் பண்ணேன் இல்லையா, அப்போ அந்த சிசி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதை கூட எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ப்ளீஸ் சார், ஐ வில் கம் பேக் டு யூ. தேங்க்யூ சார். சாரிங்க, ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மாலதி. ஏங்க இப்ப பாருங்க, இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேவா? இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதே ஹேர் ஸ்டைல் தான் பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சிங்கல்ல, சொல்லுங்க இப்ப ஓகே தானே? உனக்கு என்ன ஜம்முன்னு இருக்குது மாலதி, ஹேர் மாதிரியே இருக்குது. ஆமா, இந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணும்னு நான் அடம் பிடிச்சனா? இல்லையா பின்ன. போதுங்க, இருக்கிற அழகே போதும், பியூட்டி பார்லர் எல்லாம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் ஒரு பேம்ப்ளெட்டை காமிச்சு இதே மாதிரி பண்ணிக்கோ, இன்னும் அழகா இருப்பேன்னு சொன்னீங்க. நேத்து தானே டின்னர்ல சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? நேத்தா டின்னர்லயா? நானா? ஆமா. ஏங்க நல்லா இருக்குங்க, எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னது 100% கரெக்ட். என்னோட நெத்தி தெரியாம இந்த மாதிரி முடிய இழுத்து முன்னால விட்டா ரொம்ப அழகா இருக்கேங்க. எனக்கே இது இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. Thank you sweetheart, I love you so much. அப்புறம் 1 minute, அப்பாவுக்கு டின்னர் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுமா? முழுசா முழுங்கிறதுக்கு ஏதா இருந்தா கொடு. வெரி குட் ஜோக். நேத்துல இருந்து நீங்க பயங்கரமா ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சோ ஸ்வீட். திரும்பவும் நேத்துல இருந்தா பயங்கரமாவா? ஒண்ணுமே புரியலையே.
என்னது? யோ எம்கே, என்னையா சொல்ற? நிஜம்தான் சார், தலையே சுத்துது. வீட்டுக்கு போனா விட்டலாச்சாரியா மாயாஜால படம் பார்த்த மாதிரியே இருக்குது சார். ஐயோ, ஒன்னும் புரியலையா. என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி கிளியரா சொல்ல. ராக்கெட் ப்ராஜெக்ட்லயே கம்ப்ளீட்டா நான் இன்வால்வ் ஆயிட்டேன். நேத்திக்கு தான் லான்ச். இன்ஃபேக்ட் கடந்த 3 நாளா நான் வீட்டுக்கே போல சார். 3 நாள் வீட்டுக்கு போகாம, வீட்டு விஷயம் எதுவுமே கண்டுக்காம, கடமையை செய்யாம வீட்டுக்கு போறோமேனு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸோட காலிங் பெல்ல அடிச்சேன். அடிச்சா என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து, நேத்து டின்னர்ல சொன்னீங்களே என் ஹேர் ஸ்டைல மாத்த சொல்லி, அதே மாதிரி மாத்திட்டேன். ஆச்சரியப்படுறா. அவளே என்கிட்ட வந்து அழகா இருக்கிறதா சொல்றா சார். சார், என்ன கொடுமை சார் இது. என்னையா இப்படி போட்டு குழப்புற? எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல சார். கேட்கும் போதே உங்களுக்கு இப்படி இருக்குன்னா, நடந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும் சார்? ஒன்னும் ஓடல சார். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சார். அப்புறமா மொத்தமா 3 லட்சம் ரூபாய் என் அக்கவுண்ட்ஸ்ல காலி சார். மை காட். எந்த செலவுமே வெளியில போல. ஏதோ ஏமாத்திட்டாங்க, ஓடிட்டாங்க, ஆன்லைன் ஃப்ராடுன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஷாப்பிங், என் பையனுக்கு ஸ்போர்ட் அட்மிஷன், என் ஒய்ஃப் பேர்ல வீட்டு மனைன்னு எல்லாம் என் கண்ணு முன்னாலேயே இருக்குது. என் வீட்டுக்குள்ளேயே, என் கண்ணு முன்னாலேயே கண்ணாமூச்சி காட்டுது சார். என்ன நீ ஓவரா குழப்புற. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கிற. குடிச்சு முடிச்சுட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுங்க சார். ரொம்ப தான் தண்ணி காட்டுது சார். என்ன 2 வார டென்ஷன், 3 நாள் தூங்கல. நீ ஏதாவது ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டா ரெஃபர் பண்ணவா? சொல்லுவீங்க சார், சொல்லுவீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்றத கொஞ்சம் நம்புற மாதிரி தான் சொல்ல. என்னோட பேங்க்ல ஸ்டேட்மெண்ட்லயும், ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது அங்க அந்த வீடியோ கேமரா இருக்கிற இமேஜையும் கேட்டிருக்கேன். பேங்க்ல இருந்து மெயில் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பின்னிட்ட போ. தகவல்கள் போய் சொல்லலாம், நம்ம மனசும் போய் சொல்லலாம். ஆனா போட்டோ, வீடியோகிராஃபி நிச்சயமா நம்ம கிட்ட போய் சொல்லாது சார். எம்கே, இந்த மெயில் வந்துருச்சு பாரு, ஓபன் பண்ணு. அது ஸ்டேட்மெண்ட்யா, அதை விட போட்டோ இருக்கு பாரு. அத ஓபன் பண்ணு சார். இதோ சார், இதோ சார். எடு சார். சார், இது என் படம். இது உன் போட்டோ தானேயா? சார், என் படமா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இது நானா சார்? என் போட்டோவா சார் இது? அட ஆமாயா, இது என் படம் தான் சார். நான் தான் சார். ஆனா நான் இல்லையே சார். சார், இந்த வீடியோ போட்டோ ஆதாரம் வரும்போது கூட நான் வேற யாரையோ தான் எதிர்பார்த்தேன். இப்படி என்னோட உருவத்தை நான் நிச்சயமா எதிர்பார்க்கல சார். ஆரம்பிச்சிட்டாயா? இப்ப நான் குழம்பிட்டேயா? ஒரே ஒரு கேள்விதான் சார் என் மனசுல இருக்கு. அந்த மிஸ்டர் எக்ஸ் யாருங்கிறது, அது யாருன்னு தெரிஞ்சாதான் அடுத்த மூவ் பண்ண முடியும். அது நானா இல்ல வேற யாராவதாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை யோசிக்கணும் சார். இப்படி செஞ்சா எப்படி சார்? ரொம்ப நல்ல ஐடியா சார். மாப்பிள, நீங்களா? வாங்க வாங்க வாங்க. நான் தான் மாமா. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்ன கவலை. பாத்து 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 உள்ள வாங்க. முதல்ல கையில இருக்கிறத என்கிட்ட கொடுங்க. அட, அந்த பையன் என்கிட்ட கொடுங்களேன். ஆமா மாமா, ஆமா. மாலதி, இது ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போது பாராட்டினா வாங்கி கொடுத்தா உடனே போன் பண்ணுங்க. ஐயோ, ஏங்க தெளிவா சொல்லுங்களேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இருங்க, அப்பா கிட்ட கேப்போம். ஏன்பா, இவர் என்னதான் சொல்றாரு? உங்களுக்காவது புரியுதா? மாலதி, என்ன பொண்ணுமா நீ? மாப்பிள ரொம்ப நல்லவர். அவர் தங்கம். அவர் என்ன தகப்பனார் மாதிரி இல்ல பாத்துக்கிறாரு. அப்பா, நான் கேக்குறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் கேப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இருங்கப்பா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஏங்க சொல்லுங்க, நான் உங்ககிட்டயே பேசுறேன். வெரி குட், நீ தான் கரெக்ட். பேசு. கொடுங்க, அந்த நம்பரை கொடுங்களேன். இப்பவே போன் பண்றேன். எதுக்கு? இப்ப நீங்க பாராட்டி பேசுனீங்களே, நீங்க தானே சொன்னீங்க பாராட்டி பேசினா போன் பண்ணி சொல்லணும்னு. மாலதி மாலதி மாலதி, பேசிட்டு என்கிட்ட கூட, நானும் பேசிடுறேன். உன்னை பாராட்டி பேசினாராம மாப்பிள. ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப இல்ல மாலதி, இப்ப விட்டுருங்க. இனிமே எப்பவாவது பாராட்டினா வாங்கி கொடுத்தா உடனே போன் பண்ணுங்க. ஏங்க,
நீங்க எங்களை பாராட்டுறதையும் எங்களை வெளியில கூட்டு போறதையும் நாங்க யாருகிட்டங்க சொல்லணும்? அதான மாப்பிள, என்ன பெத்த தகப்பனார் மாதிரி. இல்ல மாமா, இது ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன். நான் சொல்லல, பேங்க் சொல்லுது. ஓகே, இனிமே ஏதாவது நான் வாங்கி கொடுத்தா மட்டும்தான். புரியுதுங்க. ஹலோ சார், நான் தான் எம்கே பேசுறேன். அது தெரியுதியா? வேலை முடிஞ்சுதா? நீங்க சொன்ன மாதிரியே அந்த மிஸ்டர் எக்ஸ் கண்டுபிடிக்கிற ட்ராப் செட்டப் பண்ணிட்டேன். புதுசா ஒரு மொபைல் நம்பர் வாங்கி அதுல நம்ம 2 பேருக்கும் கான்ஃபரன்ஸ் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணிட்டேன். சோ என் ஒய்ஃப் அந்த நம்பருக்கு கால் பண்ணா நம்ம 2 பேர் போன்லயும் பெல் அடிக்கும். எங்க வீட்லயும் மத்த எல்லார்ட்டையும் அலர்ட் பண்ணி கால் பண்ண சொல்லிட்டேன் சார். சோ அந்த நான் யாரு, என் உருவத்துல இருக்கிற ஆள் யாரு அப்படிங்கிற கேள்விக்கான விடை இன்னும் கொஞ்ச காலத்துல தெரிஞ்சிடும் சார். பிரில்லியன்ட் ஐசே. எலிக்கு பொறி வச்சாச்சு சார். தூண்டில்ல மீன் சிக்க போகுது. ஹலோ, யோ எம்கே, எங்கேயா இருக்க? நான் கீழே பேஸ்மெண்ட்ல அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா. அட போயா, நீ சொன்ன மாதிரி உன்னோட வைஃப் அந்த நம்பருக்கு போன் பண்ணாங்க. எனக்கு ஃபார்வர்ட் ஆயிடுச்சியா? நீ தான் நாட் ரீச்சபிள். ஐயோ சார், சார் பாத்தீங்களா, கால் வந்துருச்சு சார். என்ன சார் மேட்ரு, என்ன மேட்ரு? கிழிஞ்சது போ, அத நீ தான் கேட்கணும். உடனே போனை போடு, உன் வைஃப் கிட்ட என்னன்னு விசாரி. இதோ போடுறேன் சார். ஹலோ ஹலோ மாலு. நீங்களா? சொல்லுங்க. சொல்லு சீக்கிரம், குயிக். ஏங்க ஏன் இப்படி பதறீங்க? போன் பண்ணது நீங்க, என்கிட்ட சொல்லுனா எது சொல்றது? இல்ல மாலு, உங்ககிட்ட நான் ஏதாவது பாராட்டி பேசுனா, இல்ல நீ போட்டுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் சஜஸ்ட் பண்ணனா, இல்ல நீ அழகா இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தனா? ஐயோ ஏங்க தெளிவா சொல்லுங்களேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓகே. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் கொடுத்தன இந்த நம்பர், அது கால் பண்ணியா? பேங்க் போன் பண்ணியா? ஆமாங்க, நீங்க சொன்னீங்கல்ல சிகப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு காஃபி ஷாப்புக்கு வான்னு, அத சொல்லலாம்னு போன் பண்ண, ஆனா யாரும் பிக்கப் பண்ணல. ஓ, சிகப்பு கலர் புடவை காஃபி ஷாப்பா? மீட்டிங்கா? சரி, நீங்க எதுக்காக இப்ப போன் பண்ணீங்க அத சொல்லுங்க. நான் போன் பண்ணது ஒரு சேஞ்ச் இன் பிளான். அந்த சிவப்பு புடவை கட்டிட்டு காஃபி ஷாப்புக்கு வான்னு சொன்னேன்ல, ஆமா, அது கேன்சல். ஏங்க? ஏன்னா நாளைக்கு நாம ஒரு கொடைக்கானல் ட்ரிப் போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்காக தான். வாவ், சம்மர்ல கொடை, டபுள் ட்ரீட்ங்க. Thank you so much darling. ஓகே வெச்சிட்டுமா மலதி, நல்லா கேட்டுக்க. சிகப்பு கலர் காஃபி ஷாப் ப்ரோக்ராம் கேன்சல், நீ அங்க வராத. ஓகே பை. ஏன் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்ட? எம்கே ஸ்பீக்கிங். ஹலோ யோ, யாரு இது? ஐயா, என்னையா புது குழப்பது? எம்கே, நான் தான் சீஃப் பேசுறேன். சார் நீங்களே சார்? உங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? அது சரி, உன் போனை என் போனோட கனெக்ட் பண்ணிருக்கிய, உன்னோட எல்லா கால்ஸும் எனக்கு தானே வரும். நீ பேசுனது எல்லாம் கேட்ட. நானும் என் ஒய்ஃப் பேசுனது எல்லாமே கேட்டீங்களா? கேட்காம என்னையா பண்ண முடியும்? கான்ஃபரன்ஸ் போட்டு பேசுறல்ல, அத விடு. நீ எதுக்காக காஃபி ஷாப் ப்ரோக்ராம கேன்சல் பண்ண, அத முதல்ல சொல்லு. சார், இப்போ காஃபி ஷாப்புக்கு சிகப்பு சேலை கட்டிட்டு வர சொல்லுது யாரு? நான் கிடையாது சார். என்ன? மிஸ்டர் எக்ஸ் கூப்பிட்டிருக்காரு, ரைட்டா? எஸ், நீங்க கரெக்ட் சார். இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன் அத. அப்போ என் ஒய்ஃப் அங்க போறது இல்ல, அங்க நான் போறேன் சார். அவளுக்காக காத்திருக்கிற அந்த மிஸ்டர் எக்ஸ், அந்த வில்லனை நாம வலை போட்டு பிடிக்க போறோம் சார். வாவ், பிரில்லியன்ட் ஐடியா. Good evening, sir. Okay. Thank you. Welcome to our group coffee shop. என்னையா, எனக்கு தான் வெல்கமா? சார், சூப்பர் சார். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள மறுபடியும் எப்படி சார் இவ்வளவு சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? என்னையா சார், நீங்க தான் இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முந்தி வந்தீங்க, என்ன கூப்பிட்டீங்க பார்ப்பா. இப்ப நான் போயிட்டு இன்னொருத்தரோட வருவேன். அப்ப வந்து என்கிட்ட இதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டீங்கல்ல சார்? எஸ் சார். சார், இது ஆஹா, என்னப்பா அது? யோ, மை காட். எஸ் சார். அதுல மை காடையும் சேர்த்துக்க. எஸ் சார். கொடுப்பா அந்த பேப்பரை. இருங்க, இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு படிக்கிறேன். பொறி வச்சு பிடிக்க
நான் எலியும் இல்லை, தூண்டில்ல மாட்ட நான் மீனும் இல்லை. இப்படிக்கு உன் நலம் விரும்பி நான் தான் மிஸ்டர் எக்ஸ். என்னையா இது? வாட் இஸ் திஸ்? இந்த மிஸ்டர் எக்ஸ் நாம நினைச்சதை விட ரொம்ப பிரில்லியண்டா இருக்கானே. எம்கே, ஐயோ எம்கே எம்கே, என்னையா இது? ரிலாக்ஸ் ப்ளீஸ். எதுக்கு கவலைப்படுற? எல்லாம் சரியாயிடுயா. முழுசா ஒரு வாரம் ஆச்சு சார். நான் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி, அப்படி என்ன சார் வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? எனக்கும் புரியுதியா, ஆனா இது நீ ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய சந்தர்ப்பம். அமைதியா போங்க சார். என் குடும்பத்தை, என்னோட மனைவிய, என்னோட மகனை நான் இழந்துருவனோன்னு இப்ப எனக்கு தோணுது சார். சார் எனக்கு பயமா இருக்கு சார். நான் முட்டாளாயிடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். இல்ல 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 இல்லப்பா இல்லப்பா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. இல்ல சார், போதும் சார் போதும். நாளை காலையில ஆபீஸ் வந்து என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு என்னோட குடும்பத்தோட கண்காணாத ஒரு இடத்துக்கு போறேன் சார். ப்ளீஸ் எம்கே, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கொஞ்சம் கேள. இல்ல சார், நான் தெளிவா யோசிச்சுதான் இப்படி சொல்றேன் சார். என் கண்ணை வித்து சித்திரம் வாங்குற பெரிய புத்திசாலித்தனத்தை இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எம்கே, விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க, என்ன என் போக்குல விட்டுருங்க சார். நான் வரேன் சார். எம்கே எம்கே, அந்த போன் எடு. அவசியம் இல்ல சார். உன் போனும் என் போனும் ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்துல ரிங் ஆகுது. அந்த நம்பரை பாரு. உன்னோட ஒய்ஃப் இன்ஃபார்ம் பண்ண கூப்பிடா போல இருக்கு. போனை எடு சொல்றேன். இனி வேவு பாக்குறது, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு முட்டாளா இருக்கிற இந்த விளையாட்டுலாம் வேண்டாம் சார். வாட் இஸ் திஸ் எம்கே? வாட் இஸ் ராங் வித் யூ? உன்னோட ஒய்ஃப் ஒருவேளை ஏதாவது டேஞ்சர்ல இருந்தா, அவளுக்கு மிஸ்டர் எக்ஸால ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா, கம் ஆன் மேன், போனை எடு ஐசே. ஹலோ எம்கே, நலமா? யாரு யாரு? நான் தான் மிஸ்டர் எக்ஸ். ராஸ்கல், நீயா நீயா? என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு என்ன போன்ல கூப்பிடுறியா? என்ன என்ன தைரியம்டா உனக்கு? நான் உன் வாழ்க்கையை சீரழிச்சனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கையை சீரழிச்சது நீயா இல்ல நானா? உன் குடும்பத்துக்கும் உனக்கும் நல்லது செஞ்சது நானா நீயா? என்ன வளர? எம்கே, என்ன நீ சந்திக்கிற நேரம் வந்தாச்சு. உடனே பல்லாவரம் மலைக்கு வா. உண்மையும் நானும் உனக்காக காத்துட்டு இருக்கோம். வெல்கம் வெல்கம் மிஸ்டர் எம்கே, வெல்கம். ஒரு வாரமா என்ன அழகழிச்சால் நீ தானே. உன்ன ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எம்கே. என்ன அடிக்கவோ பிடிக்கவோ உன்னால முடியாது. நான் உயிரும் இல்ல, உருவமும் இல்ல. எனக்கு பொறுமை கிடையாது. சொல்லு, நீ யாரு? எனக்கு நீ தானே பேர் வச்ச மிஸ்டர் எக்ஸ்னு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க கேளு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ப்ராஜெக்ட் மூலமா இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய போறீங்க. இது இது நான் பேசினது எஸ், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பயோ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது. கரெக்ட், அதேதான். மனுஷ மூளைதான் ஈஸியா எதையுமே மறந்துடுமே. பழச ஞாபகப்படுத்ததான் இப்போ
உன் சிந்தனையவே உனக்கு போட்டு காட்டு. கேளு கேளு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லானா மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நம்ம புது ப்ராஜெக்ட் போறதுக்கு முன்னால சில சிந்தனைகள், சில கேள்விகள். நம்ம பிறப்பு அன்பால நடக்குது. அன்பால நாம பிறக்கிறது மட்டும் இல்ல, நாம பிறந்த பின்னாடி நாம் வாழும் நோக்கமே அன்புக்காக தான். தன்னையும் தன் குடும்பத்தையும், ஏன் இந்த சமூகத்தையும் இந்த இயற்கையையும் அன்பு செய்யத்தான். அடிப்படை அன்பை மறந்ததுக்கு காரணம் ஒன்னு இருக்குது. அது நம்மோட கடமையை மறந்ததுதான். இந்த குடும்பமும் சமுதாயமும் நம்ம கிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்குது. அதை நாம கடமையா செய்யணும், செயல்படணும். இந்த சமூகமே மாறி அன்பால நிரப்பப்படும். நீ ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் மனித மூளையை ஸ்கேன் பண்ணி மெமரியை ஆராயிறது. ஆனா மிஸ்டர் CK இத வேற மாதிரி யோசிச்சாரு. ஓ மை காட், ஹியூமன் சிந்தனைகளை வகைப்படுத்தி அதுல செய்ய வேண்டிய கடமைகள் சமூகத்தால் நெறிப்படுத்தப்பட்ட வகைகள்னு சொல்லி ஒரு மெட்டா மாடல் கண்டுபிடிச்சார். அந்த மைனஸ் கோஷன்ட், அதாவது இன்னொரு மனுஷனா அதே உருவுல உலவ விட்டு அவனையே திட்டமிட வச்சு ஒரு திருவிளையாடல் இங்க நடந்திருக்கு. மை காட். அப்போ நீ என்னோட சிந்தனைகள் தானா? என்னோட மைனஸ்கள் தானா? ஆமா ஆமா, நீ என்னோட சிந்தனை தான். ஆமா, நீ என்னோட தவறுன கடமை தான். மை காட், மை காட். நான் எதிர்பார்த்த சமூக மாற்றமா நீ? MK, நீ நல்லவன், பொறுப்பானவன். உன்னுடைய ஒரே கடமை சர்க்கிள் குடும்பத்துல மட்டும்தான் இருந்துச்சு. நீ நாட்டுக்கோ இந்த நிறுவனத்துக்கோ எந்த துரோகமும் நினைக்கல. கரெக்ட் பண்ண வேண்டிய அளவுல உன்கிட்ட எதுவும் பெரிய குறைகள் இல்ல. அதனால உன்னோட அந்த குடும்ப கடமைகளை மட்டுமே உனக்கு நினைவுபடுத்தி உன் குடும்பத்தையும் நான் சரி செஞ்சேன். புரியுது புரியுது. என் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல என்கரேஜ் பண்ணணும், எதிர்காலத்துக்கு நிலம் வாங்கி போடணும்லாம் நினைப்பேன். ஆனா எதுவுமே செய்யல. அததான் நான் செஞ்சு முடிச்சிட்டேனே. இனி என்னோட வேலை முடிச்சுது. உனக்கும் உன்னோட கடமைகள் புரிஞ்சுது. நான் புறப்படுறேன் MK. இனி நீ எதுவும் தவறாத வரைக்கும் நான் வரமாட்டேன். Mr. X, Mr. X, I will miss you, Mr. X. I will miss you.